திருச்சூர் கேரளாவிலேருந்து நான் உங்கள் இன்ஜினியர் சச்சின். இப்போ நம்ம இருக்கிறது ரிட்டைனிங் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு. இங்கே பார்க்குற ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாகவே ஒரு கலர்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக பார்க்க முடியுது. இது ஏன் இந்த கலர்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்குது, இது வந்து ஆக்சுவலாக எனாமல் பெயிண்ட்டாக இல்லை வேறு ஏதோ ஃபீச்சராக என்ன அப்படிங்கிறதையும், இதுக்கும் நம்ம ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க்கில் இருந்து நம்ம என்ன லேர்னிங்ஸை எடுத்துக்கலாம், நம்மளோட ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன செய்யணும், கரோஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதே வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு பில்டிங்கோட மிகப்பெரிய எதிரி துரு, ரஸ்டிங். என்ன தான் நீங்கள் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் கான்க்ரீட்டுக்கு உள்ளே இருக்கிற டிஎம்டி ராட் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா பில்டிங்கோட லைஃபுக்கு டேஞ்சர் தான். எங்களோட 3 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்டில் கரோஷனால் என்னென்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணோம், அதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் டிபெண்டிங் ஆன் சைட் கண்டிஷன் ப்ரொவைட் பண்ணோம்னு பாருங்கள். இதுக்கும் இந்த க்ரீன் கலர் ராடுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்ப்போம். சைட் நம்பர் 1 அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற ப்ராஜெக்ட் 6 மந்த்ஸாக ஒரு சில காரணங்களால் ஸ்டாப் ஆகி இருந்தது. 6 மந்த்ஸுக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது காலம் டிஎம்டி ராட்ஸ் எல்லாம் ஹெவியாக ரஸ்ட் ஆகியிருக்கு. சைட் நம்பர் 2 15 வருஷத்துக்கு முன்னாடி கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி கம்ப்ளீட்டான வீட்டில் இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்ட டெரஸில் இருக்கிற காலமோட டம்மி கான்க்ரீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சி. 12 mm ராட்ஸ் எல்லாம் 6 mm சைஸுக்கு குறைஞ்சிருக்கு. 16 mm ராட்ஸ் எல்லாம் 8 mm சைஸுக்கு துருப்பிடிச்சு கரோடாகி கரைஞ்சு போயிடுச்சு. சைட் நம்பர் 3 10 வருஷத்துக்கு முன்னாடி கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டடம் கம்ப்ளீட் ஆகி அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இப்போ நம்ம ஒர்க்கை ஆரம்பிக்கும் போது நாங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபேஸ் பண்ண கரோஷன் சேலஞ்சஸ் என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தோங்கிறதையும் பார்க்கலாம். சைட் நம்பர் 1ல் 6 மந்த்ஸுக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரீஸ்டார்ட் பண்ணதில் காலம் ஹெவியாக ரெஸ்ட் ஆகிடுச்சு. இந்த டிஎம்டி ராடை அப்படியே கான்க்ரீட் பண்ணால் ஃப்யூச்சரில் இந்த பில்டிங்க்கு லைஃப் குறைஞ்சிடும். அதனால் ரஸ்ட் ரிமூவிங் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும். இந்த வீடியோவில் நீங்களே பார்க்கலாம் எப்படி புது டிஎம்டி ராட் இருக்குமோ அதே மாதிரி ரஸ்ட் ரிமூவிங் கெமிக்கல் யூஸ் பண்ணி ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் புது ராடு மாதிரியே இந்த டிஎம்டி ராட்ஸ் இருக்குது. இந்த சைட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டிஎம்டி ராட் வைசாக் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஆஃப்டர் க்ளீனிங் எப்படி நியூ ராட் இருக்குமோ அதே அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம மேஸ்திரி ரஸ்ட் ரிமூவிங் கெமிக்கல் அடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் காற்றுலையே நிற்கிறாரு, கொஞ்ச நேரம் காற்றுலையே உட்காந்துட்ருக்கிறாரு பாருங்கள். அது அவரோட திறமை மட்டும் இல்லை, நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலிங்கும் அப்படி. உங்கள் வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் இதெல்லாம் கவனிச்சிருங்க. இது சைட் நம்பர் 2. நம்ம 15 இயர்ஸ்க்கு முன்னாடி கிரவுண்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் ஆன பில்டிங்க்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரைசிங்காக நம்ம அந்த டம்மி காலம்ஸை பிரேக் பண்ணும்போது பார்க்குறது. ஆக்சுவலாக இது வந்து இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து டம்மியாக க்ளோஸ் பண்ணுங்கிறதுக்காக அந்த டெப்ரியெல்லாம் போட்டு நம்ம யூஸ்வலாக க்ளோஸ் பண்ணுவோம். அது என்ன ஸ்டீல் என்ன ராடு வந்து என்ன ஹைட்டில் இருக்கோ அதே ஹைட்டில் அப்படியே விட்டு நம்ம செய்கிறது. இது பாருங்கள், டாட்டா டிஸ்கான் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு டாப் மோஸ்ட் பிராண்டை தான் 15 வருஷத்துக்கு முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கையில் பிடிச்சிட்டு இருக்கிறது அந்த டம்மி கான்க்ரீட்டுக்கு மேலே இருக்கிற ஏரியா, இது கான்க்ரீட்டுக்கு உள்ளே இருந்த ஏரியா. இது மாதிரி நம்ம டம்மி கான்க்ரீட் பண்ணுறதாலையும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை மேலே நீட்டி விட்டுருக்கிறதாலையும் வாட்டர் ரெயின் வாட்டர் வந்துட்டு உள்ளே இறங்கி அது அந்த அளவுக்கு கரோஷனை செஞ்சுட்டு இருந்திருக்கு. இது நமக்கு உடச்சி பார்க்கும்போது தான் இது நமக்கு விசிபிளாக தெரியுது, ஃபுல்லாகவே கரோடாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பிராண்டு ஸ்டீல் யூஸ் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, அந்த ஒர்க்மேன்ஷிப் எப்படி இருக்குங்கிறது முக்கியம். ஸ்டீலை சும்மா ஹைட்டாக விடுறது மட்டும் நமக்கு எந்த ஒரு பயனையும் தராது. அது கரெக்டான டெவலப்மெண்ட் லென்த்துக்கு லேப்பிங் லென்த் என்ன அப்படிங்கிறத பார்த்து ப்ராப்பராக கட் பண்ணி அதை ப்ராப்பர் M20 கான்க்ரீட் தான் நீங்கள் பில்டிங் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மேலே டம்மியாக க்ளோஸ் பண்ணுறக்கும் சேம் M20 கிரேட் கான்க்ரீட்டை யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஹைட்டாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா ராடு மேலே இருக்கட்டும், அது வந்து ஓப்பனாக தெரியட்டும், இல்லை அது எக்ஸ்ட்ரா இருக்கனால தப்பு இல்லை அப்படின்னு நினைக்காம ஆக்சுவல் டெவலப்மெண்ட் லென்த் என்ன,
அதுக்கு லேப்பிங் லென்த் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஹைட் அளவுக்கு கட் பண்ணி ப்ராப்பர் கான்க்ரீட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த பில்டிங்கில் நம்ம இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து அதோட ஹாஃப் த சைஸை விடமே கம்மியாக இதாக இருக்கட்டும், 12 mm 6 mm விடமே குறைவாக கரோடாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை சுருக்கி மேலே இருக்க சுருக்கியை ஒரு ஸ்கொயராக கட் பண்ணுறோம். ஒரு 2x2 சைஸ்க்கு ஸ்கொயராக சுருக்கியை கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் மதர் கான்க்ரீட்டை பிரேக்கர் வச்சு நம்ம கட் பண்ணுறோம். ஸோ மதர் கான்க்ரீட்டை அந்த பீம் ராட் விசிபிலிட்டி அளவுக்கு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கிறோம். தென் க்ளீனிங். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, ப்ராப்பர் M20 கான்க்ரீட் நடந்த இடத்துல ராடு வந்து நல்லா இருக்குது. ஸோ அதோட நம்ம கரோடான லெவல் வரைக்கும் கட் பண்ணுறோம். இப்போ நல்லா க்ளோஸ்அப்பில் வாட்ச் பண்ண முடியுது. எபோவ் கான்க்ரீட் தான் அது கரோடாக இருக்குது. பிலோ கான்க்ரீட் உள்ளே இருக்கிறது வந்து ப்ராப்பரான என்ன ஸ்டீலோ அந்த ஸ்டீல் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்த கரோடாக இருக்கிற போர்ஷனை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போது பீம் அண்ட் காலம் இன்டர்செக்ஷன் ஜங்ஷனில் ஸ்லாபில் தேவையான டெவலப்மெண்ட் லென்த்தான அந்த எல்லை ப்ரொவைட் பண்ணி நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை ப்ளேஸ் பண்ணி பைண்டிங் ஒயரால் பைண்ட் பண்ணி அதுக்கு மேலே ப்ராப்பராக வெல்டு பண்ணுறோம். இதில் வந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு மாதிரி சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதுக்கு டெக்னிக்கல் டீம் ஆர் டெக்னிக்கல் கன்சல்டன்ட் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோங்கிறது முக்கியம். ஸோ இந்த வேலையை இப்படி தான் செய்யணும். ஒரு யூடியூப்பில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி தான் எல்லா சைட் கண்டிஷனுக்கு அப்ளை ஆகுமானா அப்படி அப்ளை ஆகாது. இந்த சைட் கண்டிஷன் எப்படி இருக்குது, அதோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே இருக்குது, எந்த லெவலில் நாங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். மேபி இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கரோஷன் வந்து இதுக்கு கீழே போயிருந்தால் நீ வேறு மாதிரி நம்ம சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். இதே சைட் நம்பர் 3ல் அதுவும் இதே கண்டிஷன் தான். பட் அதுக்கு நாங்கள் வேற ஒரு சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அதோட ரஸ்ட்டு கரோஷன் கண்டிஷன் இந்தளவுக்கு நடக்கலை, இதோட குறைவாக இருந்துச்சு. ஸோ வேற ஒரு இது பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு ரெட்ரோஃபிட்டிங் ஒர்க்கு தான். ஸோ நீங்கள் ஒரு நல்ல டெக்னீஷியனை ஆர் நல்ல கான்ட்ராக்டர் இதில் பற்றின நாலேஜ் உள்ள ஒருத்தரை உங்களோட வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோடய கருத்து. இப்போ இதுக்கப்புறம் வெல்டிங் ப்ராசஸுக்கு அப்புறம் நம்ம அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி அந்த தண்ணியும் ஸ்பாஞ்ச் போட்டு ரிமூவ் பண்ணிகிட்ருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா டஸ்ட்டு இருக்கும்போது ஒரு கான்க்ரீட் பண்ணோம்னா அது மறுபடியும் அந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான கான்க்ரீட்டிங் ஒர்க் நடக்காது. ஸோ இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் இந்த ஒர்க் எல்லாமே செய்கிறதன் மூலமாக தான் நம்ம ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷனை அச்சீவ் பண்ண முடியும். இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிமெண்ட் ஸ்லரி, வெறும் சிமெண்ட் பால் மட்டுமே அந்த சர்ஃபேஸ், அதாவது நியூ ராட் அண்ட் ஓல்டு ராட், ஏன்னா நம்ம ஆல்ரெடி இருந்த ஒரு மதர் கான்க்ரீட்டை தான் கட் பண்ணி தான் இந்த வேலை பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த இடத்துல ஒரு சிமெண்ட் ஸ்லரி, வெறும் சிமெண்ட் பால் மட்டுமே வச்சு அதை வந்து இது ஒரு க்ரூஷியலான தின்னான ரெட்ரோஃபிட் ஒர்க். அதனால் இங்கே ரிச் மிக்ஸ் கான்க்ரீட்டை யூஸ் பண்ணணும். அதாவது சிமெண்ட் கண்டென்ட் ஜாஸ்தி உள்ள மேபி M25 கிரேடுக்கு மேலே இருக்கிற ஒரு கான்க்ரீட் தான். ஏன்னா ஒரு தின்னான லெவலில் தான் இந்த கான்க்ரீட் பண்ணுறோன்றதால ஒரு ரிச் மிக்ஸ் யூஸ் பண்ணி கான்க்ரீட்டிங் ஒர்க்கு செய்யணும். இது சைட் நம்பர் 3, கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது நம்ம செகண்ட் ஃப்ளோரோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்ம காலம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இது ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. கரோஷன் வந்து பெரிய லெவலில் நடக்கலை. பட் ராடு வந்து ஃபுல்லாக கரோடாகாட்டியும் ராடு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதனால் நம்ம போன சைட்டில் செய்த மாதிரி இதுக்கு ஒர்க் பண்ணலை. பட் கரோஷன் ரிமூவிங் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்ன லேப் லென்த் இருந்தாலும் அந்த லேப் லென்த், அதாவது என்ன ராடு ஹைட் இருந்தாலும் அந்த ஹைட்டெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன லேப் லென்த்தோ அந்த டெவலப்மெண்ட் லென்த்தை ஃபாலோ பண்ணி பாக்கியை கட் பண்ணி எடுத்துடுறோம். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபுல் ஹைட்டுக்கு இருக்கணும், இருக்கிற ராடு அப்படியே அதே ஹைட்டில் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாம் யோசிக்காமல் அது அவசியமற்றது. ப்ராப்பரான இந்த இப்போ நம்ம கட் பண்ணிட்டு இருக்கிற ஹைட்டே போதுமானது. இந்த ஹைட்டில் ஆக்சுவலாக நீங்கள் பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணும்போது அதே ஹைட்டில் ராடை நிறுத்தி கட் பண்ணி ப்ராப்பர் கான்க்ரீட் பண்ணிடுங்க. இந்த காலம்ஸோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீலை எல்லாம் நம்ம ரெக்வயர்டு ஹைட்டுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருக்கிற கரோஷனை, அதை துருவை நம்ம ஹிட் பண்ணி க்ளீன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரோஷன் ரிமூவிங், ரஸ்ட் ரிமூவிங் கெமிக்கலை யூஸ் பண்ணி ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கரோஷன் ரிமூவிங் கெமிக்கல் என்னென்னா டாக்டர் ஃபிக்ஸிட்டோட 204 ரிப்பேர் ப்ரோ ரஸ்ட் ரிமூவர்.
ஸோ இந்த க்ரீன் கலர் டிஎம்டி ராட் என்னன்னா கரோஷன் ரெசிஸ்டன்ட் ஸ்டீல், அதாவது சிஆர்எஸ் டிஎம்டி பார்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து ஏதோ ஒரு எனாமல் பெயிண்ட் அப்படின்னு நினச்சிக்கூடாது. இது கரோஷன் நடக்காமல் இருக்கிறதுக்காக மேலே வர ஒரு லேயர். இது நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை. பட் இது வந்து ஒரு கோஸ்டல் ஏரியாஸில் நம்ம கோஸ்டல் ப்ரீஸ், வாட்டர், அதாவது நார்மல் வாட்டர் தொடர்ந்து மழை பெய்கிற இடத்துல வந்துட்டு எக்ஸ்போஸ் டு ஹியூமிடிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்துட்டு சீக்கிரமாக கரோஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தண்ணியோட இன்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கிறதால. ஸோ இது மாதிரி பகுதிகளில் நம்ம இந்த சிஆர்எஸ் ஸ்டீலை யூஸ் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். இது நம்ம ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் சம்ப் கன்ஸ்ட்ரக்ஷன், ரூஃப் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்விம்மிங் பூல் கன்ஸ்ட்ரக்ஷன், ரிட்டைனிங் வால் கன்ஸ்ட்ரக்ஷன்லையெல்லாம் இந்த ஸ்டீலை யூஸ் பண்ணும்போது கரோஷனுக்கு அகெயின்ஸ்டாக இது இருக்கிறதால நமக்கு வந்து ஒரு பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்டை அச்சீவ் பண்ண முடியும். சீக்கிரமாக இதெல்லாம் லோக்கலி அவைலபிளாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆக்சுவலாக இதுதான் நம்ம எப்பவுமே சொல்கிறேன், இது வந்து ஒரு காலம். நம்ம காலம் எப்படி டெர்மினேட் பண்ணியிருக்கோங்கிற முக்கியம். ஏன்னா இதை வந்து ஒரு என்ன ஹைட்டில் ஸ்டீல் ராட் இருக்கோ அதே ஹைட்டுக்கு நம்ம அப்படியே விட்டு அதை நம்ம கட் பண்ணாமல் விட்டோம்னா எப்படி கரோட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ எந்த ஒரு காலம் இருக்குது அப்படின்னாலும் அதை ப்ராப்பராக என்ன கிரேட் ஆஃப் கான்கிரீட் அந்த பில்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம், இது M15 இருந்தாலும் சரி, M20, M25 என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், சேம் கிரேட் ஆஃப் கான்கிரீட்டை யூஸ் பண்ணி ப்ராப்பராக அந்த ராட்ஸை வந்து இந்த லெவலில் டெர்மினேட் பண்ணி அதை வந்து கான்கிரீட் பண்ணி இப்படி வைக்கிறது வந்து பெட்டர். ஏன்னா நம்ம எப்போ ஃப்யூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இதை பிரேக் பண்ணி பார்க்கும்போது ஒரு எப்படி ஸ்டீல் நம்ம போட்டோமோ சேம் ஸ்டீல் வந்து இதுக்குள்ளே இருக்கும். அப்படி இல்லாட்டி தான் கரோடாகி மோசமாகிறது. இது டாடா கம்பியில் கட்டின வீடு தான், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீட்டின் உரிமையாளர் இதை பார்க்கும்போது எவ்வளோ மன வருத்தம் அடைஞ்சார்னு தெரியுமா? 15 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இருக்கிற ஹை ரேட் கம்பியான டாடா டிஎம்டி ராடை பயன்படுத்தி தான் வீடு கட்டியிருக்காரு. அல்ட்ராடெக் சிமெண்ட்டை மட்டும்தான் லோடாக இறக்கி கொடுத்தேன்னு என்கிட்ட சொன்னார். இதன் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, விலை உயர்ந்த பொருளை பயன்படுத்துகிறதால மட்டுமே நம்ம கட்டடம் ஸ்ட்ராங் ஆகிடாது. தொழில்முறை ஒர்க்மேன்ஷிப்பு தான் முக்கியம். என்ன தவறு செஞ்சால் என்ன விளைவு வரும்னு தொழில்நுட்ப நாலேஜ் உள்ள பொறியாளர் அல்லது அறிவியல் அறிவும் அனுபவமும் உள்ள மேஸ்திரி ஆர் பில்டரிடம் மட்டுமே உங்கள் கனவு வீட்டின் கட்டுமானத்தை ஒப்படையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நல்ல தொழில்நுட்பங்களோட நல்ல ஒர்க்மேன்ஷிப்போட உங்களோட கனவு வீடை கட்ட வாழ்த்துக்கள். மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.